முருகா, வேலவா, விநாயகப் பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கர்மசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காற்றிருந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை துண்டு தொண்டு செய்வேன் என்பது சத்தியம் என்றார். வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்ப்பா. உத்தரவு வேலூர். கர்மசாமி, ஆடா, என்னுடைய தொழிலையும் வளமாக்கணும், அதே மாதிரி இருக்கின்ற தடைகளையும் நீக்கணும், என் தந்தையாருக்கும் எனக்குள்ள பிரச்சனையும் தீர்க்கணும்னு கேட்டு வந்த மகன். வாப்பா. 1000 எண்ணம் கொண்ட மானிட ஜாதி தன்னை ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ. இன்னும் 2 முறை கால் ஒன்று வாப்பா. என்னம்மா, எந்த ஒரு வெறும் வரலாம். பாப்பா, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க வீட்டுக்குள்ள உன்னை நெருங்க விடக்கூடாது என்று சொல்லி மந்திர தந்திரங்கள் செய்து உன் குடும்பத்தில் ஒரு பிரிவான பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு மகனே. அதுக்கு 2 முண்டாட்டி கட்டினவன் குடும்பம் பூரா இப்படிதான் இருக்குங்கிறது நீ கேள்விப்பட்டது தான், உண்மையா இல்லையா? அதனால பகையை விரட்டி உண்மையான உறவை நிலைநாட்டி உனக்கு கிடைக்க வேண்டிய சொத்து பணம் எல்லாத்தையும் உத்தரவில் நான் வாங்கி தந்தேன். அடுத்து நீ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஏற்கனவே இனி ஒருவன் பியூர் சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுத்து ஒரு வேக்கன்சியை தேடிக்கிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். அதனால் இதில் மைனஸானவனை வெளியே தூக்குறது நல்லதுன்னு சொல்லி 3 பேர்கள் பிளான் போட்டு உன்னை இன்னொரு இடத்துக்கு பத்தணும்னு நினைக்கிறாங்க. உன்னுடைய நேரமும் இப்போ இருக்கிற இடத்துல இருந்தால் நீ முன்னேற முடியாது மகனே. ஆகையினால் நீ 2028 வரை 2 இடங்களில் பணி செய்து 2028 6வது மாதங்களுக்கு பிறகு சொந்த இடத்தில் சொந்தமாக ஒரு இடம் வாங்கி என்னுடைய பேரில் ஒரு கிளினிக் வச்சு ஒரு டாக்டராக இருப்பாய். காலம் வரலாம். இந்த உனக்கு வர வேண்டிய பணம் சொத்து கோடியெல்லாம் சேரும். வெற்றி அடைவாய். நல்லாரு மகனே, ஆனந்தம் அடைவாய். மதியம் சாப்பிட்டு போ. கல்யாண வாழ்க்கையில் ஏற்பட்ட மனச்சலனத்தை கேட்டு வந்தது யார்? வாமா பெண்ணடியாளே, என்ன கல்யாணம் முடிச்சிட்டியா? அத்தா எங்கே இருக்காரு? கால் வா. சங்கீத மேகம். என்ன யார் பேசுதா? என்ன இங்கே உரையாடல்? வசனகர்த்தா யாருமா அது? கால் வந்துட்டோமா? கால் வந்து உன் புருஷன் காதில் ஒவ்வொருத்தரா ஊதி ஊதி விட்டுட்டாங்க. கேப்பார் பேச்சை கேட்டு நற்குணம் படைத்த உன்னை வேதனைப்படுத்தி இன்னைக்கு அநாத ஜென்மமாக ஆக்கி வச்சிருக்கான். உண்மையா இல்லையா? ஆகையினால் பாவத்தின் பிடியிலே சிக்கிவிட்டான். வேறொரு பாதத்திலே தன் மனதை மாட்டிவிட்டான். அந்த மனதை திருப்பிக் கொண்டு உன் மடியில் போடுகின்ற உத்தரவு இங்கில்லை மகளே. இனி புனிதமான வாழ்வை தேடி உன் பயணத்தை கொள்வதே நன்றாகும். காலம் அதான் மன சலனம்னு நான் சொன்னேன். வரட்டும், வா. அதனால இவளுக்கு மரணமாகி விடுவோமோ என்ற ஒரு தற்பயம், அடிக்கடி மைண்ட் டிப்ரெஷன் ஆகிய மனக்குழப்பம்,
உடல்நலை பாதிப்பு இவை அனைத்தும் இருந்து வீட்டை விட்டு வெளியே கிளம்பிடுவாளோ என்ற பயம் தாயினுடைய உள்ளத்தில். இந்த மனநிலைகளை மாற்றி தெளிவாக்கி உத்தமமான வாழ்வை கொடுத்து வாழ வைத்தா போதும்ல. 3 முறை என்னைய பார்க்க கூட்டுவா. இந்த கனியை நீ சாப்பிட்டுக்கா, பக்கத்தில் வா, நல்லா வா மகளே. உன் மகளுக்கு இந்த வருத்தம் கல்யாணம், பக்கத்தில் வாமா, கல்யாணம் நடக்கணும் போ. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு குழந்தை சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? வேலூர் பகுதி தொழில் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? பாப்பா ஆரணி. என்ன குழந்தை கேட்க வந்திருக்கியா? தொழில் வாங்க. ஆரணி ஊரணி யாரணி? எந்த ஊரணி? வேலூர். ஊரேறு செல்வத்து மாண்டேன் ஆனாத செல்வத்து அறம்பயர்கள் தற்சூழ வாராடும் செல்வமும் மன்னரசும் நான் வேண்டேன். தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச்சுனையில் மீனாக பிறக்கும் விதியுடையாவேனே. ஆழ்வார்கள் பாடல். பெருமாள் கோயில் எங்க இருக்கு? இங்கிருந்து போன உடனேயே சங்கு சக்கரம் தெரிஞ்சுது. அதனால தான் திரு வேங்கடவனை பற்றி ஒரு பாட்டை கொடுத்தேன். கால் வந்து திவ்ய பிரபந்தத்தில் உள்ள பாடல் நாம் பாடினது. திருவாசகம் சிவனை பற்றி, திவ்ய பிரபந்தம் திருமாலை பற்றி, கந்தபுராணம் முருகனை பற்றி. கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக தொழிலின் நஷ்டமும் உறவில் பகையும் வந்து மன வருத்தங்களும் கடனுமாக இருக்கும். இந்த நிலைகள் மாற வேண்டும். இதற்கு வழிவகுக்கணும். வீட்டுக்கு பக்கத்தில் சைடில் மட்டும் அடிக்கடி ஏதோ ஒரு சக்தி உலாவுவதாக ஒரு குழப்ப நிலை நடந்து கொண்டிருக்கு. அந்த இடத்துல ஒரு தீய சக்தி இருக்கு. இடத்தை மாற்றிக்கொள்வது நன்று. தை மாதத்தில் இடம் மாறிடுங்க. அது முடியதுக்கு 6 மாதங்கள் ஆகும். அதுவரை உன்னை காத்து தாரேன், பணமும் தாரேன், கடனை தீர்த்து தாரேன், தொழிலையும் வளமாக்கி தாரேன். இந்த அப்படி 6 மாத காலம் அவகாசம். ஜெயித்துவா மகனே, சாப்பிட்டு. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு புனிய முடியாது. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கன்னிமார்கள் என்னும் தெய்வங்கள் அங்கு வருகிறதே, இருக்கிறார்களா? இருக்கிறாங்களா? அதனுடைய அருகில் தீபமேற்றுகின்ற சிவனுடைய ஆலயம் தெரிகிறதே, பிள்ளையார். சிவன் கோயில் எங்க இருக்கு? அது உலக அறியுமே. உன்னுடைய வீட்டுக்குள்ள நான் போய் பார்த்தேன். குடும்பத்துக்குள்ள 2.25 ஆண்டுகளாக உடல்நிலையில் ஒரு பாதிப்பும், மன வருத்தம் மிகுந்த நிலைகளும், பிள்ளையை பற்றிய ஒரு குழப்பமும், பண நஷ்டங்களை பற்றிய ஒரு தவறான செய்திகளும் உங்க வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. காலம் இருக்குல்ல. வேற என்னப்பா வேணும்? அந்த பணத்தை பூரா நான் வாங்கி தரேன், உடல்நிலையை காப்பாற்றி தரேன். ஆமாப்பா, ஒரு சைடு வலிக்குன்னு சொன்னேன், தீர்த்துருவோம். 3 முறை என்னைய பாரு, சரியாயிடுச்சு. பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? என்னப்பா பிள்ளை? கால்னு சொன்னான். ஏ புள்ளையினாரு
ஆம்பூர் கரும்பு கட்டு. உங்கள் ஊர்லேருந்து ஆம்பூருக்கு எவ்வளோ, எத்தனை கிலோமீட்ரு? 40 கிலோமீட்டர். ஆம்பூருக்கு உன் பையன் இப்போ எங்கே இருக்கான்? மிலிட்ரி இருக்கான். ஆம்பூரில் உறவு முறை இருக்கா? அங்கே பொண்ணு இருக்குன்னு பாடுறேன். அதான் அங்கே 2 கரும்பு கட்டு கிடக்கு. கரும்பு நல்ல விளையுமாங்க? கால் அனுப்புவா. நல்ல இடம் தானே. வாப்பா, உன் மகன் உத்தமமான குணம் படைத்தவன். இந்தா பங்குனி உத்தரத்துக்குள்ள பெண் அமைஞ்சிடும். கல்யாணத்தை நடத்தி தாரேன். சொத்து பிரச்சனைக்கு பௌர்ணமிக்கு வந்து கேட்டுக்காப்போ. கர்மசாமிக்கு பாண்டிச்சேரி. கர்மசாமிக்கு பாண்டிச்சேரி. கால்வல் பாடத்தை வேலூர்லாம் போயிருங்க, பிறகு பேசலாம். இன்னொருத்தர கால்வல் பார்க்கலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். செல்லு வழியிலே செல்வ விநாயகர் இருக்காரம்ல. இருக்கின்ற வருமானத்தில் போதாத புண்படுதல், ஒரு பிள்ளையின் எதிர்கால வாழ்வை பற்றிய கலக்கமும் குழப்பமும், மனைவியின் வயிற்றில் இருக்கின்ற வேதனை தீர வேண்டும் என்று ஒரு வைராக்கியம். காலம் இவைகள் அனைத்து நிறைவேறி தந்தால் போதும்ல. இருக்கின்ற தோட்டங்களை நீக்கி வெற்றியாக்கித்தார நல்லா பணம் கிடைக்கும். நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன். அதே பாண்டிச்சேரி கணவன் மனைவி யார் வந்திருக்கிறா? குடும்பத்தோட வரல. பிள்ளையினுடைய எதிர்காலத்தை பற்றி காட்டுவது யாரு? வரலாம். சுவாமியே அங்க கால் இருக்காமா. அடுத்து பாண்டிச்சேரி எல்லை தொழில் சம்பந்தமாக மனம் பாதிக்கப்பட்டு நிறைய பணங்களை நஷ்டப்பட்டு வந்தது யார்? பாண்டிச்சேரியா? விழுப்புரம்லாம் பாண்டிச்சேரியை சேராது. நீங்கள் அங்கே போய் நிற்கலாம். விழுப்புரம்னு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு எந்த ஒரு பாண்டிச்சேரியை தான் நான் கூப்பிட்ருக்கேன். காரைக்கால் வேற. என்னம்மா வேணும் உனக்கு? உன் பிள்ளை எதிர்காலத்தை பற்றி கேட்டாமல என்னது அது? கால் அனுப்புவான். பாட்டெல்லாம் இன்னைக்கு கண்ணை முடிக்காமா கொஞ்ச நேரம். உன் பிள்ளை ஒரு நட்பால மனம் பாதிக்கப்பட்டிருக்கான். அதனால் அவனுடைய மனம் உன் குடும்பத்தை விட்டு ஒதுங்கி நிற்கக்கூடிய சூழ்நிலையில் அவன் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் நிறைய பணங்கள் கூட உன்னுடைய இடத்திலிருந்து மாறும். அதனால் நீ பாதிக்கப்பட்டிருப்பாய். இப்பொழுது நீ இழந்து சென்ற பணத்தை நான் மீட்டி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அதில் நீ சேர்ந்துக்கலாம். உனக்கு வெற்றி கிடைக்கும். நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரும். அதில் நீ வெற்றி அடைவாய். சென்று வரலாம். பார்த்துட்டு போ. கர்மசாமிக்கு தொழில் தோதுமாக கேட்டது யாருப்பா? தொழில் தோதுமாக கேட்டது யாரு? கால் என்ன தொழில்? இன்னொரு தடவை கால் வந்துட்டுவாப்பா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். ஐஸ்வர்யம் பாண்டிச்சேரியில் எந்த இடம்ப்பா? தலைமைச் செயலகம் போன வழியா? கால் வந்து அது பக்கத்தில் தானே பீச் இருக்கு.
3 விதமான கேள்விகளை உள்ளத்தில் வைத்து வந்தவன் நீ. 1, வீட்டில் மங்களகரமான காரியம் நடப்பதற்கு இடையூறுகளும் தடைகளும் இருக்கு என்பது ஒரு கேள்வி. 2, நாம் நினைத்த தொழில் போல் இன்னொரு இடத்தில் வைக்கக்கூடிய நிலைமை வருமா, இதிலே ஓங்காரமா நடக்குமா என்பது 2வது கேள்வி. வெளியில் இருக்கின்ற பணங்கள்லாம் ஒழுங்காக வந்து சேரக்கூடிய நிலை கிடைக்குமா கிடைக்காதா என்பது 3வது கேள்வி. வாஸ்தவமா? கால் ஒன்று. வெண்ணிலாவாலின் யாருக்குப்பா கல்யாணம் நடக்கணும்? அவங்க வர மாட்டாது. யார் இந்த பையன்? உன் தொழிலும் நடக்கும், எல்லாம் வெற்றியா நடக்கும். திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்த மகன் குழப்பறது மாதிரி உள்ள நிலைகளில் வரக்கூடாது. கால் ஒன்று. யாருக்குண்ணே? உங்களுக்கு. நீங்கள் பாண்டிச்சேரியா? எந்த இடம் பாண்டிச்சேரியில்? சரி. உன் சாதகத்தில் சுக்கிரன் எங்கடா இருக்கா? நல்லா இருக்காரு. இருக்காரு. எங்க இருக்காரு? சாதகத்தை பற்றி உனக்கு நாலேஜ் கிடையாது, அதான் காரணம் இல்லையா? காலு. உட்கார். உன்னை கல்யாணம் முடித்து கொடுத்துக்கு விரும்புகிறாங்க, உன் உடல் குண்டு குண்டாக இருக்குன்னு சொல்லி வெறுக்கிறாங்கன்னு உன் மனத்துக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். இது ஒரு சைக்காலஜி தான். ஆனால் கிரகப்படி இதுக்குன்னு ஒரு பெண்ணை இறைவன் படைத்து வச்சுருக்கான். அவளை தேடி கொண்டு விட்டாச்சுன்னா நீ கல்யாணத்தை முடிச்சிடுவேன். சரிண்ணா? செப்டம்பர் மாதத்துக்குள்ளே உனக்கு கல்யாணம் நடக்கும், வெற்றி அடைவாள். கர்மசாமிக்கு 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 பாண்டிச்சேரி ரயில்வே கேட் கால் வந்துட்டு வரலாம். சிதம்பரம் சென்றாயான்னு ஒரு கேள்வியை கேளுன்னு சாமி சொல்கிறாரு, கேட்டுருவோம். சிதம்பரம் போயிருக்கே அண்ணே, எதுக்காக போனீங்க? சகோதரி வீடு. சரி, இப்போ அவங்களுக்கு உங்களுக்கு உறவுகள்லாம் எப்படி இருக்கு? இப்போ என்ன செய்யணும் உங்களுக்கு? இதோ கண்களை மூடிக்கொள்ளலாம். டங் 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 டங். இந்த கையை கீழே வச்சுக்கலாம். ப்ரெஷர்லாம் செக் பண்ணீங்களா? உங்களுக்கு எத்தனை % இருக்கு? ஹார்ட் பீட்டினுடைய தன்மை இயக்கத்தில் குறைவு இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருப்பாரு. அதை நீங்கள் செக் பண்ணலை? கரெக்டாக செக் பண்ணிக்காங்க. இந்த கல்யாணத்துக்கு இன்னொருடைய பழக்க வழக்கங்கள் காரணம். அவருடைய மன அலைகளில் வேறொரு நோக்கமும் வேறொரு அடிமைத்தனமும் இருக்கிறது. அதிலிருந்து அவனை மீட்டி விட்டால் இந்த திருமணம் ஒழுங்காக நடக்கும். மீட்டி தருவது என் கடமை. கால் ஒன்று. மெல்ல விழுந்து விடக்கூடாது. ஒரு பாட்டு பாடுறேன் பாருங்க, ரொம்ப அருமையான பாட்டு. கோவியர் கொஞ்சம் ரமணா கோபால கிருஷ்ணா, கோபியர் கொஞ்சம் ரமணா. கிருஷ்ணர் கோபியரோடு கொஞ்சுவது போல இதான் உன் பையனை அந்த கொஞ்சுதலிருந்து மீட்டி கொண்டு கல்யாணத்தை முறையாக நடத்தி தரப்பா. புரியுதா? புரியுறியா? நல்லா சந்தோஷம். உங்கள் விருப்பம் தானே, எனக்கு என்ன விஷயம் இருக்கு? 3:30 மணிக்கு பார்த்து போங்க. கர்மசாமிக்கு பெரம்பலூர், கர்மசாமிக்கு பெரம்பலூர். கடன்பட்டு வந்த மகன் யார்? வாடா தம்பி.
முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா. முத்துமாரி அம்மன் கோயில் இருக்காடா? பக்கத்திலே இருக்கு. கால் போன உடனே முத்துமாரி கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். தொழிலை விட்டு வேற திசைக்கு போகணுங்கிற சிந்தனை உன் உள்ளத்தில் ஓடிடுது. அதுக்கு நாம் நினைத்த வருமானமும் சரியில்லை, நமக்கு பிரத்தியாரால் ஒரு இடைஞ்சல் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இடமாற்றம் நமக்கு சரியானது என்று நினைத்து உன் உள்ளத்தில் ஒரு குழப்பம் தோன்றி வெளியில் வந்த உடனே இருக்கிறதையும் விட்டுட்டோமே என்ற ஒரு ஏக்கம் உன் மனசில் இருக்கு. உண்மையா? கால் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்காகும். திருவள்ளுவருடைய வாக்கு. ஒன்றை செய்வதற்கு முன்னால் சிந்திக்க வேண்டிய கடமைப்பட்டவன் மனிதன். அப்படி சிந்திக்கவில்லை என்றால் அந்த சிந்திக்காமல் செயல்பட்ட செயலில் இருக்கின்ற வேதனையை அவன் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். அதான் எண்ணி துணிக கர்மம். துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. அதுக்கு பிறகு சிந்திச்சு வாட் இஸ் யூஸ்? நோ யூஸ் மேன். ஆகையினால் நடந்த வேதனைகளை நீ கடந்து விடு, புதிய பாதையை தொடர்ந்து விடு. புதுமையாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு ஆசையும் கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு நேரமும் ஒரு சூழ்நிலையும் வருது. அதனால் வெளிநாட்டில் இருப்பதா இந்தியாவில் தொழில் பார்ப்பதான்ற ஒரு ஐயப்பாடு உன் உள்ளத்தில் இருக்கு. உண்மையா? கால் மகனே, நீலக்கடலை தாண்டி நெஞ்சார சென்று கோடி செல்வங்களை பெற்று ஓடி வருவாய் அப்பா. என்ன வயிறார சாப்பிட்டு போற. கணவன் மனைவி வெளியில போய் கொடி போட்டுருக்கான், தங்கத்தில் போடுற கால் பாப்பா சுத்தம் தெரியவன். என்ன பெரிய வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா. உன்னுடைய ஆத்மாவை நான் உணர்ந்து பார்த்தேன். அவனுடைய ஆழ் மனதுக்குள்ள ஒரு பதிவு இருக்கிறது. உன்னிடம் சொல்லவில்லை, யாரிடமும் சொல்லவில்லை, தனக்குள்ளேயே எடுக்கிற முடிவு. வேலையில் தெளிவில்லை, சம்பாத்தியம் என்ற விஷயத்திலும் ஒரு முடிவு கிடைக்கவில்லை. உறவினர்களுக்குள் உடைமை பெற்ற பெற்றோர்களுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய உறவிலும் ஒரு மன நாட்டத்தில் பற்றற்ற நிலை. இருக்கிற வாழ்வை பேண முடியாத ஒரு குறை. இத்தனை குழப்பமான நிலைகளில் ஆரோக்கியத்தில் ஒரு பிழை. இவைகள் சரியாகவில்லை என்றால் இந்த உலகத்தில் நாம் ஏன் இருக்க வேண்டும்? ஆகையினால் இந்த வாழ்வை முடித்துக் கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படுமா அல்லது நாமே ஏற்படுத்திக் கொள்வது நல்லதா என்ற ஒரு சில சிந்தனை உன் உள்மனதில் உண்டு. உண்மையா இல்லையா? கால் நிறுத்துவோம். ஆழ்மனதை திறந்து பார்த்தால் அற்புதங்கள் பல கோடி. ஆகையினால் இன்றையிலிருந்து உன்னுடைய ஆரோக்கியத்தில் ஒரு சக்தியை கொடுத்து உன்னை நான் வலிமையாக்கிட்டேன். சென்ற இடம் சிறப்பாகி மீண்டும் செல்வ சிறப்போடு வருவேன். அதனால் தளர்ந்த மனதிலிருந்து உன்னை தூக்கி நிறுத்தியாச்சு. என்னை நினைச்சுக்காடா, நீ செல்லுகிற இடமெல்லாம் உனக்கு பணம் வரும். குடின்ற ஒரு சக்தியிலிருந்து நீ வெளியாயிருவ. போகலாம், சென்று வென்று வெற்றியோடு வரலாம். பக்கத்தில் வா. எனக்கு தெரியாது, காது கேட்காது. சில செவிட்டு பேராயிருந்தேன், அதான் பார்த்தேன். அண்ணன் பெரம்பலூரா? பெரம்பலூரை தாண்டியா? என்னது இப்போ சென்னையில் இருக்கு. நான் ஒன்றும் குருட்டு பேய கிடையாது. நீங்கள் இருங்க, நான் கூப்பிட்றேன். கேட்குறோம்னாலே அதுக்குள்ள அர்த்தம் இருக்கும்ல. என்ன? கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையம். கல்யாணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது.
தம்பி மதியம் சாப்பிட்டு போங்க. ஆதாரம் என்றும் நீதானே. உன்னுடைய ஆன்மாவை ஆராய்ந்து பார்த்தேனப்பா. நீதிமன்றத்தினுடைய வழக்கு முடிந்து விட்டதா? கால் ஒன்று. அந்த வழக்கை நேர்மையான வழியில் வெற்றியாக்கித்தாரேன். உனக்கு திருமண காலத்தை பேசி தெளிவான நிலைகளை நடத்தித்தாரேன். உன் சகோதரி பெற்ற பிள்ளையினுடைய உள்ளம் அலைப்பாய்ந்து கொண்டு இருக்கிறது. அதை ஒரு இடத்தில் நிலைநிறுத்தி தருகிறேன். வெற்றி உண்டு. வேற என்னடா வேணும்? தொடங்கிக்கா. பணம் கோடி கோடியாக வரும். நல்லா இருக்கு. பணம் தந்திருக்கனா? நல்லா கால் ஒன்று பண்ணலாம். அடுத்த உத்தரவு திருப்பூர் எல்லை நம்பியூர். என்னென்ன வேணும்? பையன் ஆமா காப்பாத்தியாச்சு. நமஸ்காரம் புனஸ்காரம். சரக்கு வாங்கிட்டு வந்தோம். முன்னால் வந்து நில்லு. யார் வச்சிருக்கா? உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பிள்ளைய பற்றிய மனக்குழப்பத்தில் 3 மாதங்களுக்கு முன்னால போலீஸ் கேஸ் வரும்னு சொன்னேன். வந்துச்சா வரலையா? அதுல பாதிப்பு வராம காப்பாற்றி மீட்டி தரமுன்ன அதில் டச் பண்ணாமல் வெளியே கொண்டு வந்தாச்சு. அதே மாதிரி இப்போ மீண்டும் உன்னுடைய சொல்லுக்கு உட்பட்டு அவனை வாழ வைக்கணும். வழிவகுத்து தரேன். கால் விட்டு அப்பா இந்தா உன் சொல்லுக்கு மரியாதை கொடுத்து உன்கிட்ட கட்டுப்பட வைக்கிறேன். வந்து சேருவான். இந்தா மதியம் நல்லா சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு நம்பியூர் ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? வரலாம். சரக்கு இருந்தாவது விடு, இல்ல சலாம் போட்டு ஓடிவிடு. இன்னும் 2 நேரம். வர்றான். ஒரு அரை டீ வரும். கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். என்னப்பா ரியல் எஸ்டேட்டு? இப்போ 2 இடத்துக்கு பேருக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். வந்து சேர்ந்துருச்சா? இந்த அடுத்து இன்னொரு இடத்தையும் மடைக்கு தந்துருந்தேன். 3 மாதத்தில் ரெஜிஸ்டர் ஆகிடும். அசத்துங்க. வேற என்ன வேணும்? எந்த கரெக்ட். மெல்ல மெல்ல திருப்பித்தாங்க வைக்கலாம். கர்மசாமிக்கு நீதிமன்ற வழக்கு யாருக்கியா? நீதிமன்றத்தின் வழக்கு எந்த ஊர்ப்பா? திருப்பூர் அவினாஷ். என்ன வழக்கு? கால் அனுப்புவாங்க. பாவ் யாம் நடந்துரும். வா உட்கார். இந்த வழக்கில் உனக்கு என்னப்பா வேணும்? லேட்டாகி தான் வரும்ப்பா. ஆமாம். எத்தனை வருஷம் ஆயிருக்கு? இந்த வருஷம் லாஸ்ட்டில் உனக்கு அதுக்குரிய பணம் வந்து சேர்ந்துடும். யாரும் அதை ஏமாற்றவே முடியாது. அது கோர்ட் ஆர்டர் கிடைச்சிடும். இங்கே கூட்டுவோம், அவனை சரி பண்ணித்தாரு. இந்த அப்படி சிந்தாம வேங்கியா முதல்ல சென்று நீ 3 முறை என்னைய பாரு. சரியா
கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? யாருக்கு? காலம் சொல்லலாம். நல்ல காலில் உள்ளதை உள்ளம் குழம்பிட்டான்.